வணக்கம். இன்னைக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்கடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு, நடக்க முடியல, ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்கார முடியாது, படிக்க முடியாது, ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் அலோபதி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லுங்கடா. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பெயின் பரவாயில்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி விழுந்தீங்க? போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்ததுதான். எப்போ விழுந்தீங்க? கீழே விழுந்தது எப்போ? விழுந்து 1 மந்த் அப்புறம் தான். அதனாலதான் பெயினே எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். 1 மந்த் கழிச்சு எப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க நீங்க? 1 மந்த்க்கு அப்புறம் அலோபதியில போயிட்டு மெடிசின்ஸ் கேட்டோம். பெயின் கில்லர் மாதிரி கொடுத்தாங்க. சாப்பிடும் போது பெயின் தெரியல. ஒன் டே அதை விட்டாலும் பெயின் திருப்பி வர மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்ப நீங்க அடிபட்டிருக்கையில உங்களால என்னென்ன வேலை எல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சு? வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து படிக்க முடியாது, நார்மலாவே சேர்ல எல்லாம் உட்கார முடியாது, பெயின் இருந்துட்டே தான். குளிக்கும் போது குனிய, பக்கெட் எடுக்க எல்லாமே பெயின். ஓகே. டே டு டே ஆக்டிவிட்டிஸே உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மென்ஸ்ட்ரல் ஸ்டேஜ்ல ஓவர் பெயினா இருக்கும், பேக் பெயின். அந்த டைம்ல தாங்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம மெடிசின்ஸ் வந்து எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? மெடிசின்ஸ் 2 வீக்ஸ் கிட்ட போட்டுட்டு இருக்கு. 2 வீக்ஸ் எடுக்கல உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மென்ட்? பெட்டராவே இம்ப்ரூவ்மென்ட் இருந்துச்சு. இப்போ உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா செய்ய முடியுதா? முன்னாடி இருந்ததுக்கு இவ்வளவோ பரவாயில்ல, நல்லா செய்ய முடியுது. நல்லா செய்ய முடியுது. இப்போ பெயின் நல்லா குறைஞ்சிருக்கா? பெயின் குறைஞ்சிருக்கு. இப்போ நடக்க வெயிட் லிஃப்ட் பண்ண ரொம்ப நேரம்லாம் இப்ப நான் டிராவல்லாம் நான் பண்ணேன் இப்ப ரீசெண்டா. அப்பெல்லாம் பெயின் அவ்வளவா தெரியல. ஓகே ஓகே. இப்போ நான் உங்களால டிராவல் பண்றது, உட்கார்றது, லக்கேஜ் தூக்குறது இது எல்லாமே செய்ய முடியுது தானே? பண்ண முடியுது. இதே மாதிரி நம்ம ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்கையில ஸ்டார்டிங்லேயே வேற எதுவும் சர்ஜரி அந்த மாதிரி நீங்க போகாம இல்ல டேப்லெட்ஸ் அப்படி எடுக்காம சைட்ல நீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த ஃப்ராக்சரையும் சரி பண்ணி நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் உங்களால ஈஸியா கேரி பண்ண முடியும். ஷார்ட் டர்மாவும் இதுல இருந்து ரெக்கவரி ஆக முடியும். நன்றி.